குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலிருந்து. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த மாதத்தோட அதாவது ஜூலை மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது ஆனியோட முடிவு, ஆடியோட ஸ்டார்டிங். ஓகே, ஸோ இந்த மாத கன்ஜெக்ஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான திருப்பு முனைகள் வரப்போகுது, மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இவங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள், தொழில் ரீதியான சில விஷயங்கள் மாற்றங்கள் இருக்க போகுது. நிறைய பேர் வந்து ஜாப், அவங்களுடைய வாழ்க்கை, காதல், கல்யாணம் யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாரெல்லாம் வந்து கொஞ்சம் காத்திருக்கணும். அதே மாதிரி உலகளாவிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிலநடுக்கங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து இந்த எர்த்குவேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு மாறதுக்குள்ள இப்ப நிறைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து விபத்துக்கள், ஒரு பிளாஸ்ட், இந்த மாதிரி வந்து நிறையவே வந்து இந்த டிசம்பருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள், அதாவது மேற்கு சார்ந்த இடங்கள், இந்த அப்ராட் சைடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த அமெரிக்க தேசங்கள், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுவிட்சர்லாந்து இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாமே இனிமே கொஞ்சம் நிறைய பாதிக்கப்படும். ஸோ சொல்லுவாங்க தெரியுங்களா, அணையற தீபம் வந்து பிரகாசமா எரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. ராகு அடுத்த லெவல், அதாவது பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வர்றதுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டகாசம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்பவே வந்து உலகளாவிய விஷயங்கள்ல இவ்வளோ தட்டுப்பாடுகள், இவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்கு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து வக்கரமாயிருக்காரு. அப்ப கால புருஷனோட வீட்டுல புதன் யாரு அப்படின்னா 3, 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு சொந்தக்காரர். சோ புதன் வக்கரமாய் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும் மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, கம்யூனிகேஷன்னா இந்த மொபைல் போன்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது வந்து பேங்கிங். ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் சேஞ்சஸ் ஆஃப் இந்த பேங்கிங் சிஸ்டம். நம்மளோட விஷயங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பணம் சேர்த்து வைப்போம், வெளியெடுப்போம், அதன் மூலியமாக இந்த விரயங்கள், இந்த பேங்க்ல இருக்கும் போதே அது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப அன்ஃபேவரா இருக்கு. ஓகே, இப்ப இந்த மலைகள், சீற்றங்கள் இப்ப நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பெரிய டிசாஸ்டர்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எல்லா மாதமும் இனி வரக்கூடிய அழிவு காலத்துல எல்லாமே நடக்கதான் போகுது. ஸோ நிறைய நிலநடுக்கங்கள் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் மூலியமாக பிரச்சனை வரப்போகுது. ஸோ நிலநடுக்கமா இருந்தாலும் அதன் மூலியமாக இந்த வாட்டர் ப்ராப்ளம்ஸ், வாட்டர் நான் சொல்றேன் இந்த கடல் சார்ந்த பிரச்சனைகள், அழிவுகள் இது எல்லாமே இந்த மாதத்துல கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக போகுது. வரக்கூடிய காலங்கள்ல ரொம்ப நிறைய இருக்க போகுது. நடுவில் இந்த பிளாஸ்ட், ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ். இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட். இந்த காலகட்டத்துல வக்கரமா இருக்கிறதுனால பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நல்லா ப்ரே பண்ணணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வினைகள் மூலியமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகே, மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத பலன்கள் வந்து இருக்கிற 12 ராசிலே வந்து பாத்தீங்கன்னா மீனத்துக்கு நல்ல ஒரு ப்ரெடிக்ஷன். இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா குருவா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், 4ஆம் இடத்துல இருந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இயங்க போகுது. நல்ல ஒரு மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல படிப்பு, புது முயற்சிகள், நீட் எக்ஸாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க நிறைய பாஸ் பண்ணியிருப்பாங்க. சிறு குழந்தைகளா இருக்கும்போது சில தடைகள் ஏற்பட்டிருக்கும். பட் இந்த காலகட்டத்தில் அந்த தடையை மீறி வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஃபேவரா வந்திருக்கும். சொத்து எல்லாமே அமைஞ்சிருக்கும். பூர்வீக சொத்து கிடைச்சிருக்கும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பெரியவர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கம்ப்ளீட்டா இந்த மீனராசி லக்னக்காரர்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் ஹெல்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ட காலே படும் அப்படிங்கிற மாதிரி காலில் அடி பட்டுக்கிட்டே இருக்கும். சூரியன் வந்து கொஞ்சம் ஃபேவரா இல்லாமல் சூரியன் அப்படிங்கிறது நகம். அப்ப நகம் எல்லாம் பழக்கிறது, அடிப்படுறது, நகத்திலிருந்து ரத்தம் வருது, காலில் ரத்தம் வருது, கெண்டைக்கால் பிடிக்கிறது, நரம்பு இழுத்து பிடிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இப்ப மீனராசி லக்னக்காரர்களுக்கு இருக்கும். திடீர்னு பார்த்தா செருப்பு போடாம நடப்பீங்க, செருப்பு காணாம போயிடும், செருப்பு பிஞ்சு போயிடும்.
எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியாக இருந்து உங்களுடைய உடல் உபாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா சனி அழகாக வந்து கொடுப்பார். அவர் வந்து உடனே சீக்கிரமாக வருவார், உடனே போக மாட்டார், லேட்டாக போவார். அப்போ வந்து ஒரு நோய் வருது, கால் வலி வருது அப்படின்னா அந்த குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பார், சீக்கிரமாலாம் சரி பண்ண மாட்டார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவங்களோட இடத்துல இருந்து நிறைய மந்தத்தன்மை சோம்பேறியை கொடுத்தாலுமே குரு அழகாக பார்க்குறாரு. ஏன்னா டிரான்சிட் ஆயிட்டார் இல்லையா, அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா சுறுசுறுப்பு திடீர்னு வந்திருக்கும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா குரு சனி பார்வைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 நல்ல பார்வை அது. ஸோ ஜோதிட ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்வை கோடி நன்மை இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனி யார் உங்களுக்கு 11 12க்குரியவர் இல்லை. அப்போ வந்து நிறைய லாபங்கள். அப்ப எது மூலியமா எந்த இடத்துல லாபம், குரு எங்க போய் உட்காந்துருக்காரு, லக்னாதிபதியா இருக்கக்கூடியவர் 10க்குரியர் அழகா வந்து 4ஆம் இடத்துல போய் உச்சமாயிருக்காரு. அப்போ புதுசா வீடு வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க, வீடு ரெனோவேஷன் பண்ணியிருப்பீங்க, கார் வாங்கியிருப்பீங்க. இது எல்லாமே அட்லீஸ்ட் 2 வீலர் கார் எல்லாமே வாங்கியிருப்பீங்க, இல்ல இந்த வருடத்துக்குள்ள வாங்குவீங்க. நிறைய பிளான்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். குரு பணத்தை யார் மூலியமாவது உங்களுக்கு கொடுத்துருவார். ஸோ மீனத்துக்கு வந்து ரொம்ப 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 சனியோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகா பிளான் பண்ணிட்டு உங்களுடைய படிப்பை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. வேலையா செம்ம. ஸோ உங்களுடைய ஒர்க்காக இருக்கட்டும், ஒர்க் லைஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தடையாக இருக்கும். வரக்கூடிய ஒரு இது என்ன சொல்கிறது, சோதனைக்கு பின் சாதனை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6க்குரியவர் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இந்த கொஞ்சம் தடையை கொடுப்பாரு, ஆனால் வந்து வெற்றியை கொடுத்துருவாரு. ஏன்னா புதன் வக்கரமாக இருக்கும்போது அங்கே வெற்றியை கொடுப்பார். ஆனால் அந்த தடை சோதனை வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணும். என்றைக்குமே வந்து பாருங்க, விதியை மாற்ற முடியாது, ஆனால் விதியை மதியால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த மாதிரி ரெமெடிஸு, நிறைய கோவில் பரிகாரங்கள், இந்த ஸ்டோன்ஸ், நியூமராலஜி எல்லாமே மாற்றுறது. ஸோ மீன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்கான்னு கேட்டால் இந்த வருடமே ஃபேவராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒவ்வொரு மாதம் சில கன்ஜெக்ஷன்ஸ்னால சில டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபேவரேட்டான கலர்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ் புது துவக்கங்கள், உங்களுடைய கார் வாங்குறது, வீடு வாங்குறது, ஸோ உங்களுக்கு பூமி மூலியமாக நல்லது, இது எல்லாமே நடக்க போகுது. எல்லாமே ஃபேவராக நடக்க, பெரியவர்களோட ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்க போகுது. ஸோ பல நாள் பட்ட கஷ்டத்துக்கான விடைகள் இந்த மாதம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும்.